சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த காலம் உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த கிரக பயிற்சியானாலும் எங்களை மட்டும் ஏங்க சுற்றி சுற்றி அடிக்குது, நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலை சொல்லுங்கள், என்ன பண்ணலை? நான் சொல்கிறதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்களா? இப்போ வரையும் உங்கள் லைஃப்பில் யாரையாச்சும் முழுசாக நம்பாமல் நீங்கள் இருக்கீங்களா? எல்லாரையும் முழுசாக நம்பிடுங்க. ஐயோ நல்லவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அக்கறை உள்ளவங்க, நம்ம மேலே தான் கருணை வைக்காங்க, நம்ம மேலே தான் ரொம்ப ரெஸ்பான்ஸ் வைக்காங்கன்னு ஏமாந்து தான் இந்த பிரச்சனையே. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறீங்க, மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கீங்க, மற்றவங்க பிரச்சனை அவங்களுக்குரிய சூழ்ச்சி செயல்பாடுகளை நீங்கள் பார்க்க மறந்துடுறீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். அதுவும் விருச்சிக ராசி பெண்கள்லாம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு மருமகளாக வர்றாங்க, அவங்க வந்து ஒரு பையனை கல்யாணம் முடிக்காங்கன்னா அந்த மாப்பிள்ளை யோகக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா விருச்சிக ராசிக்கு யோகக்காரங்க அவங்க பிடிவாதம் பிடிச்சவங்க சொல்லுவாங்க. நான் அடித்து சொல்லுவேன், விருச்சிக ராசிக்காரங்க திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற கண்ணாடி மாதிரி நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிருப்பீங்க. அந்த பெண்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குறது அந்த அன்பு தான். ஆனால் அந்த அன்பு கிடைக்கலங்கும் போது தான் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அழுத்தத்தை கொடுப்பாங்க. எனக்கு என் அன்பு காட்டு, என் அன்பு காட்டுன்னு அதை கேட்குற விதம் போய்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பாட மாட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை எதிர்பார்த்து தப்பு இல்லையே, அந்த அன்புக்காண்டி தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. அதை கூட கொடுக்காது யாரோடைய தவறு? அவங்களுடைய கணவருடைய தவறு. இதே தான் விருச்சிக ராசி ஆண்களுக்குமே நீதி நேர்மைன்னு கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் அம்மா அதாவது வீட்டுக்குள்ளே உள்ள சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுமா, எதுனாலும் வீட்டுக்குள்ளேயே பொறுமையாக பேசு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த ஆப்போசிட் பார்ட்டி எப்படி தெரியுமா, நான் அப்படித்தான் கத்தி பேசுவேன், இப்போ என்ன உனக்கு ஏன் நான் கத்தி பேசக்கூடாதுமாங்க. அப்போ இங்கே மனசு லெவலில் அவங்க உடஞ்சி போவாங்க. அப்போ தான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு, இனிமேல் நடக்க போகிறது கிடையாது, நல்லதே நடக்க போகுது, ஓகேவா? பொருளாதார விஷயங்களை ஏற்றம் உண்டு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க, ஓகே? ஒன்றா பாயிண்டாக சொல்லிட்டு ஷார்ட்னு சொல்லிட்டா கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீங்களோ அவங்களுக்கு தக்க பாடம் புகட்ட போகிறீங்க. உங்களை விட்டு போன உறவு தான் திரும்ப வராது, ஓகேவா? அது வந்து உங்களை ஏமாத்தினது போனால் போகட்டும். உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான அன்பு, உங்களுக்கான பாசம், உங்களுக்கான அக்கறை, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் உங்களை தேடி வருவாங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மேபி எனி ஒன் உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் பதட்டப்படாமல் இருக்கலாம். என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கி சேமிப்பில் வச்சுக்கோங்க. அசால்ட்டாக சில்லற சதுர மாதிரி எல்லாருக்கும் ரூபா கொடுத்து ஏமாறாதீங்க, ஓகேவா? அதே போல் இன்னொரு விஷயம், தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறனால, ஓகேவா,
உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை. மனசு விட்டு பேசுறேன்னு சொல்லி வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதில் நிதானம் தேவை. அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் லாபஸ்தானத்தை எக்காரணத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. சொந்த தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் உள்ள லாபத்தை குறைச்சி என்ன பண்ணுவீங்க, நல்லா இருக்கணும்னு விட்டுருவீங்க. அவன் போய் இன்னும் உங்களை விட 5 மடங்கு லாபம் பார்த்துருவான். ஸோ இதிலலாம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஓகேவா? விருச்சக ராசி என்னையை பொறுத்தளவு தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடன் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்போ உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு விலகுது. அப்போ முகம் நல்லா ஃபேஸ் அட்ராக்ஷனாக மாறுவீங்க. ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மேபி வந்தால் நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. 3ஆம் நபரை தலையிட விடாதீங்க. விருச்சக ராசி வெற்றி பெறக்கூடிய ராசி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போகிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.